ஹாய் ஹலோ கைஸ் எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துருக்குது கிரிப்டோ நவீன். நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி ஆல் எனேபிள் பண்ணிக்கோங்க. கைஸ், இன்னைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜென்சின் அப்படின்ற ஒரு ப்ராஜெக்டோடைய ஏர்ட்ராப் கைடு தான் பார்க்க போகிறோம். எஸ்பெஷலி எப்படி நம்ம வந்துட்டு ஸ்வாம் ரோல் வந்து கிளைம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து வீடியோ மறக்காமல் பாருங்கள். மிஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகிரும். ஃபஸ்ட்டு இந்த ப்ராஜெக்ட் பற்றின சின்ன ஓவரையை பார்த்தலாம். இந்த ப்ராஜெக்டுடைய பேர் வந்துட்டு ஜென்சின் அண்ட் இவங்க வந்துட்டு லேயர் ஒன் பிளாக் செயின் அண்ட் ஏஐ வந்து லேர்னிங் பண்ணுறதுக்கு அனுப்பி பண்ணியிருக்காங்க. இவங்களுடைய டெக்னிக்கல் டேர்ம்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் இவங்களுடைய ஃபண்டிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா $50 million வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணிக்காங்க. அண்ட் பேக்டு பை A16Z அப்புறம் கைன் ஃபண்டு மேவன் இந்த மாதிரி பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க அண்ட் பேக்கப்பும் பண்ணியிருக்காங்க. இந்த ரோலை வந்து கிளைம் பண்ணதுக்கு உங்களுக்கு சில ரெக்குவயர்மெண்ட் வேணும். அதுக்கு வந்து இந்த ஆக்டாவுடைய லிங்க் நான் கொடுக்குறேன். இதை வந்து அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி ஆக்டா வந்து டெபாசிட் பண்ணிக்கோங்க. தென் வந்து ஹக்கிங் பேஸ் இந்த அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க இமெயில் வச்சு. தென் ப்ரொஃபைலில் வந்து ஆக்சஸ் டோக்கன் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆக்சஸ் டோக்கன் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது ரைட் செக்ஷன் போய்ட்டு ஏதாவது ஒரு பேர் கொடுத்துட்டு க்ரியேட் டோக்கன் கொடுத்துக்கோங்க. கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கீ வரும். அந்த கீயை வந்து மறக்காமல் காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் காப்பி பண்ண மறந்துட்டீங்க அப்படின்னா உங்களால் அகைன் வந்துட்டு எடுக்க முடியாது. ஸோ நோ ப்ராப்ளம். அப்படியே நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலுமே உங்களால் போய்ட்டு அதுக்கப்புறம் வந்து இன்னொரு டோக்கன் க்ரியேட் பண்ணி அதை யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபஸ்ட் டைம்லேயே நீங்கள் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓயாமல் க்ரியேட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. தென் ஆக்டா வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு ஜென்சின் அப்படின்னு சர்ச் பண்ணிக்கோங்க. அப்படின்னா கீழே ஜென்சின் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். நான் சொல்ல வந்துட்டேன், நீங்கள் ஆக்டா வந்து நீங்கள் MX இருந்து கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதை வந்து பர்ச்சேஸ் பண்ணி டெபாசிட் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்கள் வந்து ஜென்சின் வந்து பப்ளிக் டெஸ்ட்நெட் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய டிவைசஸ் காட்டுவாங்க. நீங்கள் வந்து RTX 4090 அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ரேம் வந்து 24 GB இருக்கிறது செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பர் டே காஸ்ட் வந்துட்டு பர் ஹவர் காஸ்ட் வந்துட்டு $0.35 வரும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய நோடு வந்து டிப்ளை பண்ணக்கூடிய பேஜுக்கு போகும். இதில் கீழே பார்த்தீங்கன்னா HF டோக்கன் இருக்கும். அதில் வந்து உங்களுடைய ஹக்கிங் ஃபேஸுடைய அக்சஸ் டோக்கன் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிட்டு டிப்ளாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும். அந்த டிப்ளாய் பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த டிப்ளாய் பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய நோடு வந்து கான்ஃபிகர் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஒன்ஸ் வந்து நீங்கள் டிப்ளை பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுடைய ஸ்டேட்டஸ் செக்ஷனில் சர்வீஸ் கான்ஃபிகர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரிசல்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அப்படி வந்ததுக்கப்புறம் வந்துட்டு HTTP சர்வீஸ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரீடைரக்ட் ஆகிட்டு இன்னொரு பேஜுக்கு வந்து கூட்டிகிட்டு வரும். இதில் வந்து உங்களுக்கு ஒரு ஃபியூ மினிட்ஸ் வரைக்கும் லோட் ஆகும். ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் வெயிட் பண்ணிக்கோங்க. வெயிட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய ஜென்சினுடைய டேஷ்போர்ட் அக்கௌண்ட் வந்து நீங்கள் வந்து லாகின் பண்ண சொல்லுவாங்க ஆர் க்ரியேட் பண்ண சொல்லுவாங்க. நீங்கள் இதுக்கு முன்னாடி க்ரியேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா லாகின் மட்டும் பண்ணிக்கோங்க. கூகுள் இமெயில் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதை போட்டு க்ரியேட் பண்ணிக்கோங்க. சேம் இமெயில் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் வேறு இமெயில் யூஸ் பண்ணாதீங்க. நீங்கள் ஒன்ஸ் வந்து லாகின் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். இப்படி லாகின் ஆச்சு அப்படின்னா உங்களுடைய நோடோட உங்களுடைய டேஷ்போர்ட் அக்கௌண்ட் வந்து கனெக்ட் ஆகிருக்கும். தென் அதுக்கப்புறம் வந்துட்டு ஆக்சஸ் வெப் SSH அந்த ஒரு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வெப் பேஜில் வந்து டெர்மினல் வந்து ஓப்பன் ஆகும். இதுவும் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஃபியூ மினிட்ஸ் வரைக்கும் லோட் ஆகும். நீங்கள் எதையும் கிளிக் பண்ணிடாதீங்க, இதை ரிமூவும் பண்ணிடாதீங்க. தென் அதுக்கப்புறம் நம்ம ஒரு பாட்டு க்ரியேட் பண்ணணும். அதுக்கு இந்த பாட் ஃபாதர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் வந்து மொபைல்லையும் பண்ணலாம், நீங்கள் வந்து பிசிலையும் பண்ணலாம். பிசியில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இதில் வந்ததுக்கப்புறம் வந்து ஸ்டார்ட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மெசேஜ் ஒன்று வரும். அது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கோங்க. வெயிட் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் பாட்டு க்ரியேட் பண்ணுறதுக்குண்டான கமெண்ட் வந்து கொடுங்க. /new bot அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு பாட்டு க்ரியேட் பண்ண முடியும். மேலேயே ஆப்ஷன்ஸ் இருக்கும், அதை கூட செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுடைய பாட்டுடைய நேம் வந்து க்ரியேட் பண்ண சொல்கிறாங்க. ஏதாவது ஒரு நேம் வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஜென்சின் தான் போடணும் அவசியம் இல்லை, ரேண்டமாக ஏதாவது ஒரு நேம் வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. அது உங்களுடைய விருப்பம். தென் அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுடைய பாட்டுக்கு வந்து யூசர் நேம் வந்து க்ரியேட் பண்ண சொல்லுவாங்க. அந்த யூசர் நேமுடைய எண்டில் வந்துட்டு பாட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து முடியணும். ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு நேம் வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. /bot அது இருக்கணும். அது வந்து அது அந்த மாதிரி வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. க்ரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களுடைய பாட்டு வந்து க்ரியேட் ஆகிடும். க்ரியேட் ஆனதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு ஆக்சஸ் டோக்கனோட உங்களுடைய பாட்டு வந்து க்ரியேட் ஆகிட்டு அந்த மெசேஜ் வரும். அந்த பாட்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிக்கிட்டு ஒரு ஃபியூ மெசேஜஸ் வந்து பண்ணுங்கள். ஒரு 3 to 4 மெசேஜஸ் வந்து அதிகம், அதுவே பண்ணுங்கள். யாரையும் நீங்கள் ஜாயின் பண்ண அவசியம்லாம் கிடையாது. ஜஸ்ட் பாட்டு க்ரியேட் பண்ணுங்கள். ஒரு 4-5 மெசேஜ் மட்டும் போட்டு விடுங்க, அவ்வளோதான். மெசேஜ் சென்ட் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு வேறு பேஜ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அந்த மெசேஜை படித்து பார்த்துருப்பீங்க, அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த லிங்க் வந்து நான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன் நம்மளுடைய டெலிகிராம் சேனல். இதை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு உங்களுடைய ப்ரௌசரில் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்கள் ப்ரௌசரில் வந்து ஓப்பன் பண்ணிக்கிட்டு அதில் வந்துட்டு யுவர் பாட் டோக்கன் இருக்கும், அதை வந்து ரிமூவ் பண்ணிக்கோங்க. அந்த பாட்டு சின்ன ஸ்மால் லெட்டரில் இருக்கும், அதை வந்து ரிமூவ் பண்ணிடாதீங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுடைய பாட் டோக்கனை வந்து காப்பி பண்ணிட்டு அப்போ நம்ம ரிமூவ் பண்ணலாம் அந்த லொக்கேஷனில் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிட்டு அந்த லிங்க்கை வந்து நீங்கள் உங்களுடைய ப்ரௌசரில் வந்து சர்ச் பண்ண விடுங்க. சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ரிசல்ட் வந்து கிடைக்கும். ஓகே ட்ரூ அப்படின்ற மாதிரி. அதை வந்து ஜஸ்ட் காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணிக்கோங்க.
பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து அந்த டீட்டெயில் எடுத்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்துட்டு எந்த ஒரு மெசேஜும் போய்ட்டு பாட்டில் பண்ணாதீங்க. அது ஒரு முக்கியமான விஷயம். அப்படி நீங்கள் புதுசாக பாட்டில் போய்ட்டு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா அந்த புதுசாக நீங்கள் வந்து ஜெனரேட் பண்ணி அந்த ரிசல்ட்டை வந்து காப்பி பண்ணி வச்சுக்கோங்க அந்த டேட்டாவை. தென் அதுக்கப்புறம் வந்துட்டு டெர்மினல் அகைன் ஓப்பன் பண்ணிட்டு நான் கொடுக்குற அந்த சிங்கிள் கமாண்டை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு ஜஸ்ட்டு பேஸ்ட் பண்ணிட்டு என்ட்ரு வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. என்ட்ரு கிளிக் பண்ணிங்கன்னா அது வந்து லோட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இது வந்து உங்களுக்கு ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும் உங்களுக்கு டைம் எடுத்துப்பாங்க. ஸோ நான் வந்து ஃபாஸ்ட்டாக ஃபார்வேர்ட் பண்ணி விட்டுறேன். ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். ஒன்ஸ் உங்களுக்கு வந்துட்டு லோட் ஆகி முடிச்ச எல்லாமே டிப்ளை ஆனதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுடைய பாட் டோக்கன் வந்து கேட்பாங்க. அது ஜஸ்ட் வந்து காப்பி பண்ணி இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிட்டு என்ட்ரு வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. என்ட்ரு கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுடைய சேட் ஐடி கேட்பாங்க. நம்ம வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண ரிசல்ட்டை வந்து காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்ம இதுக்குள்ள இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிக்கிட்டு என்ட்ரு வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. என்ட்ரு கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு EOA அட்ரஸ் வந்து கேட்பாங்க. அது உங்களுடைய ஜென்சன் டேஷ்போர்டு வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு சேம் அக்கௌண்ட்டை வந்து லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு EVM அட்ரஸ் இருக்கும். அதை வந்து காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு லோட் ஆகிட்டு உங்களுக்கு இந்த மாதிரி வந்துட்டு ஒரு மெசேஜ் வரும். ரிசீவ்டு மெசேஜ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய மெசேஜை காட்டி உங்களுடைய டெலிகிராம் ஐடி வரும். இப்படி வந்துச்சு அப்படின்னா உங்களுடைய நோடு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக டிப்ளாய் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் வந்துட்டு எதுவும் பண்ணாதீங்க. உங்களோட நோடு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ரன் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். தென் அதுக்கப்புறம் வந்துட்டு டிஸ்கார்டில் வந்துட்டு லிங்க் ஃபார் அக்சஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சேனல் இருக்கும். அந்த சேனலை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு லிங்க் டெலிகிராம் அந்த ஒரு கமெண்ட்டை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ணிட்டு சென்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு உங்களுக்கு ஒரு கோடு வரும். ஆக்சஸ் வெரிஃபிகேஷன் கோடு வரும். அந்த கோடு வந்து காப்பி பண்ணிக்கோங்க. அங்கே ஒரு மெசேஜுமே இருக்கும். /verify அந்த உங்களுடைய கோட் இருக்கும். அதை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு உங்களுடைய டெலிகிராம் வந்து ஓப்பன் பண்ணிட்டு உங்களுடைய பாட்டில் போயிட்டு அந்த ஒரு மெசேஜ் வந்து சென்ட் பண்ணிக்கோங்க. சென்ட் பண்ணிங்க அப்படின்னா வித்தின் 10 மினிட்ஸில் உங்களுடைய டிஸ்கார்டு கூட வந்து டெலிகிராம் வந்து லிங்க் ஆகிடும். வித்தின் 10 மினிட்ஸில் உங்களுக்கு வந்து இந்த ஸ்பேம் ரோல் வந்து கொடுத்துருவாங்க. அந்த ஸ்பேம் ரோலை வந்து செக் பண்ணுறதுக்கு சர்வரில் ஏதாவது ஒரு மெசேஜ் பண்ணிக்கோங்க. மெசேஜ் பண்ணிட்டு உங்களுடைய ப்ரொஃபைல் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ரோல் அங்கே இருக்கும். அண்டு நீங்கள் ஸ்பேம் ரோல் வந்து எடுத்ததுக்கப்புறம் சில நோடுடைய சேனல்ஸ் எல்லாமே அக்சஸ் ஆயிரும். நீங்கள் அதில் போய்ட்டு நீங்கள் வந்து நோடு வந்து கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். அண்ட் பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரோல் கூட இருக்குது. அதை பற்றி நான் கைட் நான் வந்து பப்ளிஷ் பண்ணுறேன். ஸோ என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.